பவித்ரா, நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மேலும் இருவரை பீகார் மாநிலத்தின் பாட்னாவில் கைது செய்திருக்கிறார்கள். அங்குதான் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததும் 40 லட்சம் ரூபாய் அளவுக்கு அந்த நீட் தேர்வு வினாத்தாள்கள் விற்பனை செய்யப்பட்டதும் அதற்கு மூல காரணமாக இருந்த முக்கிய குற்றவாளிகளை தேடும் பணி நடைபெற்றுள்ள சூழ்நிலையில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இன்று நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிபிஐ போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக மணிஷ் பிரகாஷ் மற்றும் அசுதோஷ் ஆகிய இருவரை இன்று சிபிஐ போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வினாத்தாள்களை குறிப்பிட்ட ஒரு மையத்தில் வைத்து நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு அந்த தேர்வர்களுக்கு வினாத்தாள்களை பணம் வாங்கி கொண்டு கொடுத்ததாக எழுந்த புகாரில் தான் பீகாரில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த வினாத்தாள்களை பெற்றதில் தேசிய தேர்வு முகமை NTA-வில் என்ன மோசடி நடைபெற்றது, அவர்களுக்கு உதவிய அதிகாரிகள் யார் என்பது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்திலும் நீட் தேர்வு பிரச்சனை எழுந்துள்ளது. இந்த நீட் தேர்வு முறைகேடு இந்த ஆண்டில் வினாத்தாள் கசிந்தது மட்டுமல்ல, 67 பேர் முதல் மதிப்பெண் பெற்றது மற்றும் 1523 பேருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கியது. அவ்வாறு கருணை மதிப்பெண்கள் வழங்கியதிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் முந்தைய மதிப்பெண்களை விட மிக அதிக மதிப்பெண்கள் பெற்றது எவ்வாறு என்று பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்று மேலும் இருவர் கைது செய்யப்பட்டது இந்த வழக்கில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும். இந்த முறைகேடுகளுக்கு துணை போனவர்கள் யார் என்பது தொடர்பான விவரங்களும் வெளியாகும் என தெரிகிறது. பவித்ரா.